அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை எப்படி கொண்டு போட்டுருவாங்க. இப்போ ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி எதிரியா வந்துச்சுன்னா ஈஸியாக கொண்டுருவாங்கல்ல. ஆட்டுக்குட்டிக்கு ரொம்ப ஒன்றும் எதுவும் பலம்லாம் கிடையாது. அதே போல் அவர் வெறும் கையாலேயே சிங்கத்தோட போராடி ஜெயிச்சு கொண்டே போட்டுறாராம். அப்போ அவ்வளோ பலசாலி சிங்கம். சரியா? திரும்ப என்ன செய்கிறாங்க, அந்த ஊரில் போய் அந்த பெண்ணை பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணி எல்லாம் செஞ்சு முடிச்சு அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ திரும்ப ட்ராவல் பண்ண போகிறாங்க. அப்போ என்ன செய்கிறாரு, அவர் அதே திராட்சை தோட்டம் வழியாக வர்றாங்க. வரும்போது அம்மா அப்பா ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போது இவர் என்ன செய்கிறாரு, நம்ம அன்றைக்கி ஒரு நாள் சிங்கத்தை கொண்டுட்டு வந்தோம்ல நிச்சயம் பண்ணுறதுக்கு. அப்போது இப்போ அந்த சிங்கத்தோட உடல் எப்படி எலும்பு இதெல்லாம் இருக்கும்ல, அது இருக்குதான்னு பார்க்கணுன்னு இவருக்கு ஒரு ஆசை. இது ஒரு ஆசைப்படுற அவருக்கு. செத்தது எப்படி இருக்கும், வெறும் எலும்பு கூடு தானே கிடக்கும். அப்புறம் கொண்டு போட்ட இடத்துல அதே இடத்துல அந்த எலும்பு கூடு கிடக்குது. அந்த எலும்பு கூட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னா தேன் கூடு கட்டி இருக்கு. தேனி எல்லாம் நிறைய சேர்ந்து ஒரு சின்னதா தேன் கூடு கட்டி இருக்கு. அவருக்கு என்ன ஒரு ஆசை, அந்த தேனை சாப்பிடணும்னு சொல்லிட்டு. இது நல்ல ஆசையா கெட்ட ஆசையா?